வந்து பாசுரம் வந்து ஆண்டாள் நாச்சியாரோடது 12வது பாசுரம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து இன்னும் 27 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வந்து என்னன்னாக்க அடியேனால எவ்வளவு வந்து சொல்ல முடியுமோ சொல்றேன். அதுல ஏதாவது குறை இருந்தானாக்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு பாசுரம் ஷேர் பண்ண முடியுமா? தெரியுதுங்களா லதாஜி? ஹரே கிருஷ்ணா. தெரியுது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னியோட பாசுரம் வந்து 12வது பாசுரம். நம்ம 11வது பாசுரம் மட்டும் பார்த்தோம். ஆண்டாள் நாச்சியார் எப்படி வந்து திருப்பாவை நோன்புக்கான நியமங்கள் என்ன, அது எல்லாம் வந்து என்னன்னாக்கா முதல் 5 பாசுரங்கள்ல சொல்லிட்டு 6வது பாசுரத்துல இருந்து அத்தனை தோழிகளையும் வந்து என்னன்னா எழுப்புறா ஒவ்வொருத்தரையா. இன்னைக்கு வந்து என்னன்னாக்க நம்ம 12வது பாசுரம்ல இருக்கோம். இதுல வந்து 7வது தோழியினுடைய வீட்டிற்கு ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்கா. அங்க அந்த தோழியை எழுப்ப போறா. அண்ட் திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடைய ஒவ்வொரு அவதார சிரேஷ்டத்தை பத்தியும் ஒவ்வொரு பாசுரத்துல விவரிக்கிறா. வாமனமூர்த்திய ஒரு இதுல கொண்டாடினா, அதே போல இந்த 12வது பாசுரத்துக்கான நாயகனா அவ வச்சிருக்கிறது ராமச்சந்திர மூர்த்தியை, பகவான் ஸ்ரீராமரை பத்தி இந்த பாசுரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. கனைத்திளம் கற்றெருமை அப்படின்னாக்க கனைக்கிறது அப்படின்னா கதறி அழறது அப்படின்ட்டு வந்து தமிழ்ல நம்ம பொருள் கொள்ளலாம். கதறி அழறது. சோ இப்ப நம்ம இங்க படத்திலேயே பாக்குறோம், ஒரு எரும மாடு வந்து என்னன்னாக்க இளம் எருமை வந்து கதறி அழுகிறது. எதற்காக? கன்றுக்கு இறங்கி அதனோட கண்ணுக்குட்டியை நினைச்சுட்டு அழறதான். நம்ம எப்பவுமே வந்து தமிழ்ல வந்து ஒரு இது இருக்கும், எரும மாட்டு மேல மழை பெஞ்சா அப்படின்பா. ஏன்னா எருமைக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து லேட்டா தான் உரைக்கும் அப்படின்ட்டு. ஆனா இங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு எரும மாடே வந்து ஒரு தாபத்தினால் தன்னோட வந்து கண்ணுக்குட்டி வந்து அங்க ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டி, அதுக்கு வந்து என்னன்னாக்கா வாய் திறந்து பசிக்கிறதுன்னு கூட சொல்ல தெரியாத அளவு அது வந்து சின்னது. ஆனா அதுக்கு வந்து பால் கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சுட்டு இந்த வந்து இளம் எருமை என்ன பண்றதுன்னா அழறது. அம்மா அழுது என்ன பண்றதுனாக்க நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. இங்க வந்து தாய் ஒரு இடத்துல இருக்கு, கண்ணுக்குட்டி இன்னொரு இடத்துல இருக்கு, ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இல்ல. அதனால இந்த எருமை வந்து தன்னுடைய மனசுலயே வந்து தன்னுடைய குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறதா நினைச்சுண்டு அதோட மடி வழியா அப்படியே பாலை வந்து சுரக்கிறதாம். நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. நின்றுனா அங்கே இருந்துட்டு பால் சோரனா அப்படியே பால் வந்து அதனுடைய மடியிலிருந்து பெருக்கெடுத்து வழிகிறது, இந்த ஓரத்துல இருந்து அங்க போறது. நனைத்தில்லம் சேராக்கும். இப்ப இவாள்லாம் எந்த தோழியினை எழுப்புறதுக்கு வந்திருக்காளோ அந்த தோழியினோட வீட்டை அடைந்தோன்னு அந்த தோழியினுடைய வீட்டு வாசல்ல இதெல்லாம் பாக்குறா. சோ நனைத்து இல்லம் சேராக்கும், உன்னோட வீடு வாசல்லாம் எப்படி இருக்கு? சேராருது. எதனால சேர்னா இங்க வந்து பால் வந்து அந்த மண்ணோட கலந்து அதனால அந்த இடம் சேராக இருக்கிறதாம். யார் வீடுது? நற்செல்வன். இங்கதான் வந்து நற்செல்வன்ட்டு வந்து சொல்றா. இங்க இந்த ஆயனுடைய பெயர் வந்து நற்செல்வன். சோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வரும், இவன் எப்படி நல் செல்வன்? நற்செல்வன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லதையே செய்யக்கூடியவன், நல்ல தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடியவன், அதே நேரத்தில் நல்ல செல்வ சிறப்புடையவன். சோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஒரு வந்து எருமை குட்டிக்கு ஒரு கண்ணு குட்டிக்கு வந்து என்னன்னாக்கா அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் பால் கொடுக்கறதுக்கே இவன் ஒழுங்கா வேலை பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது இவன் எப்படி வந்து நன்மையான விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடியவன் நம்ம எப்படி சொல்றது? தர்ம வழியில இருக்கக்கூடியவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதற்கான பொருள் என்னன்னா நற்செல்வன்கிறது இங்க இளைய பெருமாள் லக்ஷ்மணரை குறிக்கும். ஏன்னா இந்த பாசுரம் வந்து நம்ம பாக்குறது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனை பத்தி இல்லையா, அதனால இங்க நற்செல்வன் அவ குறிப்பிட்டிருக்கிறது ஆண்டாள் நாச்சியார் சொன்னது லக்ஷ்மண ஆழ்வாரை பத்தி, லக்ஷ்மணரை பத்தி சொல்றான். சோ இவன் ஏன் இங்க நற்செல்வன்னா இவனோட வேலை என்னன்னா இந்த ஆயன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய எல்லா வேலைகளிலும் முழுக்க முழுக்க வந்து அவருக்கு வந்து தொண்டு புரியவன். எல்லா விதத்திலையும் அவர் எப்பெல்லாம் மாடு கறக்க போறார், மாடு கண்களை மேய்க்க போறாரோ, எங்க போனாலும் பகவானுக்கு வந்தனாக்க நன்னா வந்து சேஷனா இருந்து அடிமையா இருந்து தாசனா இருந்து நல்ல கைங்கரியம் பண்ணக்கூடியவன். அதனால அவன் தர்மத்தையே செல்லக்கூடியவன். ஆதலால் நர்
செல்வன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கைங்கரியம்ங்கிற செல்வத்தை அவன் பெற்றிருக்கிறான் அப்படின்ட்டு. நான் ராமாயணத்துல வால்மீகி வந்து லக்ஷ்மண ஆழ்வாருக்கு பேர் வைக்கும் பொழுதே லக்ஷ்மணன் அப்படின்னு வைக்கிறார். லக்ஷ்மணன் அப்படின்னா லக்ஷ்மி சம்பன்னக லக்ஷ்மணா அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷ்மியினுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை பெற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு பேரு. லக்ஷ்மியினுடைய அனுகிரகம்னா அவர் என்ன, அவர் வந்து காட்டுலதான் இருந்தார். ராமருக்கு எப்ப பார்த்தாலும் ராமரோட தாசானுதாசனா தான் இருந்தார். அவருக்கு என்ன லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா, கைங்கரியம்ங்கிற லக்ஷ்மிய வந்து என்னன்னாக்கா அவர் வந்து பெற்றிருந்தனால் பகவானுக்கு தொண்டு செய்யறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது தான் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒஸ்தியான வந்து லக்ஷ்மி. அதுதான் ரொம்ப ஒஸ்தியான தனம். அந்த தனத்தை வந்து பெற்றிருந்ததனால் அவருக்கு லக்ஷ்மணன்னு பேரு. ராமராது 14 வருஷம் வந்து காட்டுல இருந்தார், அரசாட்சியில இல்ல. ஆனா லக்ஷ்மண ஆழ்வார் வந்து ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமே 3 நாள் தான் வந்து அவருடைய கைங்கரிய சேவையை விட்டார். அந்த 3 நாள் என்னன்னா, பகவான் ராமருக்கு அப்புறமா அவர் 2 நாள் கழிச்சு அவதாரம் பண்றார். சோ அதனால ஒரு நாள், அதுல ஒரு 2 நாள், அதுக்கப்புறமா வந்து திருப்பி ராமர் வந்து என்னன்னாக்கா அவருடைய அயோத்தியா தாம் போறதுக்கு முன்னாடி லக்ஷ்மண ஆழ்வார் அவருக்கு அங்க எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்து என்னன்னாக்கா இந்த பூமியை விட்டு கிளம்பிட்டாராம். சோ மொத்தமே வந்து லக்ஷ்மண ஆழ்வார் வந்து என்னன்னா ராமரை பிரிந்து ராம கைங்கரியத்தில் ஈடுபடாமல் இருந்ததுங்கிறது மொத்தமே 3 நாள் தான். மத்தபடி எல்லாம் அவரை விட்டு பிரிஞ்சிருந்தா கூட அவர் வந்து ராம கைங்கரியத்துக்காக தான் அதுவும் பண்ணியிருப்பார். சோ இங்க என்ன சொல்றான்னா, நற்செல்வன் அப்படின்ட்டு வந்து லக்ஷ்மண ஆழ்வார சொல்ற. இப்ப நம்ம ஏன் லக்ஷ்மண ஆழ்வாரை இவ்வளவு வந்து நம்ம போற்றுறோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து அசோசியேஷன்ல நம்ம டிவோட்டிஸ் மூலமா தான் வந்து என்னன்னாக்க பெருமாளை அடைய முடியும். அதனால லக்ஷ்மணனை விட ராமனுக்கு தொண்டு கைங்கரியம் செய்தவர்கள்ங்கிறது யாரும் கிடையாது, லக்ஷ்மண ஆழ்வார் ஆஞ்சநேயரை தவிர. அதனாலதான் லக்ஷ்மண ஆழ்வாரை நம்ம இவ்வளவு கொண்டாடுறோம். சோ இங்க வந்து குலசேகர ஆழ்வார் கூட வந்து சொல்ற, அவர் வந்து என்னன்னா காட்டுக்கு போகும்பொழுது ராமரோட போனது என்ன சொல்றாருன்னா, சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அப்படிங்கிற. சுற்றம் எல்லாம் பின்தொடர அப்படின்ட்டு ஏன் சொல்றா, ராமரோட காட்டுக்கு வனவாசத்துக்கு போனது வந்து சீதா பிராட்டியும் இளைய பெருமாள் லக்ஷ்மணரும் மட்டுமே தான் போனா. ஆனா வந்து இங்க சுற்றம் எல்லாம்னு ஏன் சொல்றா அப்படின்னாக்க, லக்ஷ்மணர் வந்து ஒரு தந்தையா இருந்தார். ராமருக்கு வந்து பர்ணசாலை அமைக்கும் பொழுது பஞ்சவட்டியில பார்த்து பார்த்து ராமருக்கும் சீதைக்கும் எப்படி அமைச்சா சௌகரியமா இருக்குமோ, ராமனுடைய மனத்துக்கு கோணாம அவருக்கு தேவைக்கேற்ப அழகா வந்து என்னன்னாக்கா பர்ணசாலை அழிச்சார். அத பார்த்து ராமரே வந்து சொல்றார், லக்ஷ்மணா எனக்கு அப்பா இல்லைங்கிற குறையே இல்லப்பா, ஏன்னா நீ எனக்கு வந்து அவ்வளோ பண்ற. எப்படி தசரத மகாராஜர் எனக்காக எல்லாம் செஞ்சாரோ அரண்மனையில பார்த்து பார்த்து அந்த மாதிரி நீ என்ன பாத்துக்கிற அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு தாயா இருந்து என்னென்ன வேணுமோ எல்லா காய்கறிகள் கனிகள் எல்லாம் கொண்டு வருது. ஒரு பெரிய பிரதரா அண்ணனா இருந்து அவரை வந்து என்னன்னா ராத்திரி முழுக்க தூங்காம எந்த இதுவும் ராமருக்கும் சீதைக்கும் கெடுதல் பண்ண முடியாத படிக்கு வனவிலங்குகள் அரக்கர்கள் எல்லார்ட்டேந்தும் காவலா இருந்து பாத்துக்கிறார். இளைய பெருமாள் தம்பியா இருந்து அத்தனை தொண்டும் வந்து செய்யறார். இந்த மாதிரி எல்லா கைங்கரியமும் ஒரே இடத்துல செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னா நற்செல்வன். இதுல நமக்கும் வந்து என்னன்னாக்க ஒரு ஆண்டாள் குறிப்பு வச்சிருக்கா, நம்மளும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப நம்ம எல்லாருமே நமக்குன்னு வந்து விதிக்கப்பட்ட சில கடமைகள் இருக்கு வர்ணாசிரம முறையில நம்ம இருக்கும் பொழுது. ஆனா நம்ம யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் அனைவருமே ஆத்மா, பகவானுடைய சேஷன். அவர் சேஷி, நம்ம அவளுக்கு சேஷன், கைங்கரியம் பண்ணக்கூடிய தாசன். அப்படி இருக்கும் பொழுது சில சமயங்கள்ல நடைமுறை வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். ஆத்து வேலைய பண்றதா வர்ணாசிரம வேலைய பண்றதா, சில சமயம் வர்ணாசிரம வேலைகளும் நம்மளுடைய வந்து ஆத்மாவிற்கு இருக்கக்கூடிய வந்து வேலையும் ஸ்வதர்மா ஆத்மாவினுடைய ஸ்வதர்மாவும் கான்ஃபிளிக்ட் ஆகும். இத பண்றதா அதை பண்றதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது அப்ப வந்து நாம தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து விசேஷ தர்மமான ஆத்மாவினுடைய ஸ்வதர்மமான பகவானுடைய கைங்கரியம் தான் அப்படின்ட்டு.
ஏன்னா நம்ம ஆத்து வேலை மத்த வேலை எல்லா வேலையும் அப்புறம் ஒதுக்கி வச்சுடலாம். ஆனா முதல்ல நம்ம வந்து பகவானுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு அப்புறமா பெருமாள் ஆராதனை, பகவானுடைய ஆராதனத்தை கண்டிப்பா நமக்கு அதுதான் நம்ம ஆத்மாக்கு போஷணமே. அதனால அதை கண்டிப்பா தவறாம செய்யணும். அதுக்கு அப்புறமா நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் என்னவோ அதை அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணணும். இங்க நற்செல்வன் அப்படிதான் பண்றார். ஏன்னா இங்க இந்த எருமையும் கண்ணுக்குட்டியும் வந்து என்னன்னா, கண்ணுக்குட்டியை கொண்டு எருமைட்ட கட்டணும் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ண கைங்கரியம் இருக்கு. சோ இத பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் கிருஷ்ண கைங்கரியத்துல ஈடுபட்டிருந்ததுனால. அதனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து அவர் அவருடைய பணியை செவ்வனே செய்யாத போதும் ஆண்டாள் நாச்சியார் அவரை நற்செல்வன் அப்படின்னு சொல்றா. நம்மளும் சைத்தன்ய சரிதாமிரத்துல பாக்குறோம், ஜீவேரே ஸ்வரூபஹாய நித்திய கிருஷ்ணதாசா. இந்த ஜீவாத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபமே என்ன? கிருஷ்ணனுக்கு தாசனா இருக்கக்கூடியதுதான். அந்த ஒரு கைங்கரியத்தை தான் இங்க வந்து இந்த நற்செல்வன் பண்ற. இப்ப அடுத்தது எழுப்புறா, நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்றா. தங்காய் எப்பவுமே ஆத்துல வந்து பொதுவா எந்த ஒரு உபன்யாசம் இல்ல எங்க வந்து ஒரு பாகவத விஷயம் பகவத் விஷயம்லாம் நடக்கிறதோ அந்த கூட்டத்துல வந்து நிறைய லேடிஸ் தான் இருப்பா. ஜென்ஸ் வந்து கம்மியா இருப்பா. ஏன்னா அவளுக்கு மத்த அலுவல் வேலைகள் எல்லாமும் இருக்கும். சோ அதை விட்டுட்டு வர முடியாதுங்கிறதும் ஒரு காரணம். ஆனா வந்து பக்தியில வந்து ஜென்ரலா கொஞ்சம் ஜாஸ்தி எங்க என்ன நடந்தாலும் நம்ம பாக்குறது வந்து லேடிஸ் தான் நிறைய பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க ஆண்டாள் நாச்சியார் ஒரு குத்தலா சொல்றா, நற்செல்வன் தங்காய். ஜென்ஸ் தான் வந்து மத்த வேலை இருக்குன்ட்டு போமாட்டா. ஆனா இங்க உங்க அண்ணா நற்செல்வன் இருக்கான் பாரு, அவனே கிருஷ்ண கைங்கரியத்துக்கு போயாச்சு. அப்படிப்பட்டவனோட தங்கையா இருக்கக்கூடியவளே, நீ இன்னுமா எழுந்திருக்க மாட்டேங்கிற? நாங்கெல்லாம் உங்க அத்து வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கோமே, இன்னுமா நீ எழுந்திருக்கல? அப்படின்ட்டு வந்து நற்செல்வன் தங்காய் அப்படின்னு வந்து ஒரு இடி இடிக்கிறா அந்த தோழிய. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைன்ல வந்து விவரிக்கிறா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவாத்து வாசல்ல வந்து இவ நிக்கிறா அப்படிங்கறத. பனித்தலை வீழ நிக்கிறது வந்து ஒன்னும் ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர், ரொம்ப வந்து சௌகரியமா வந்து நின்றுட்டு இருக்கல. ஆண்டாள் நாச்சியாரும் கூட இருக்கிற தோழிமார்களும் ஏற்கனவே கீழே வந்து என்னன்னா இந்த பாலும் மண்ணும் கலந்து சேராகி இருக்கிறது. அது வந்து ஒரு சேர் அதுல நின்னுட்டு இருக்கா. அதோட இல்ல மேல நன்னா இருக்கானா, மேலையும் கிடையாது, பனித்தலை. மேலேந்து வந்து பனி கொட்டுறது. என்ன மார்கழி மாசம். இப்ப நாங்க எப்படி நிக்கிறோம்? பனித்தலை வீழ, மேல பனி கொட்டுறது, கீழே வந்து என்னன்னாக்க அந்த பால் சேராயிருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நின் வாசல் கடை பற்றி, உன்னோட வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கடை பற்றி அப்படின்னாக்க, இந்த வீட்டுல எல்லாம் இந்த கூரை வெளியில போடும் பொழுது என்ன பண்ணுவானா, ஒரு ரெண்டு ஆஹ் மரத்தினால வந்து என்னன்னாக்க கம்புகள்லாம் நட்டிருப்பா. அத பிடிச்சு தாங்கிக்க, அத பிடிச்சுட்டு நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறா. சினத்தினால் அப்படியுமா நீ எழுந்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறா. இப்ப சோ நற்செல்வன் தங்காய்ன்னு சொல்லி பார்த்தா எழுந்திருக்கல. நாங்க இவ்வளோ கஷ்டத்துல வந்து நிக்கிறோம்மா உன் வாசல்லன்னு சொல்லி பாக்குறா. அதுக்கும் வந்து என்னன்னாக்கா அவ அசையறதா இல்ல, ஒரு பதிலும் வரல. உள்ளேந்து அந்த தோழிக்கிட்டே இருந்து ஆழ்ந்த உறக்கத்துல அவ இருக்கா. சோ இப்ப பாக்குற ஆண்டாள் நாச்சியார் இவளை எழுப்ப முடியல. அடுத்தது என்ன பண்றது? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனை பத்தி பாட ஆரம்பிக்கிறா. ஏன் ராமச்சந்திரனை பத்தி இவ இங்க பாடணும்? ஏன்னா இந்த வந்து பாசுரத்துல இவ எல்லாரும் அடைய விரும்புறது கண்ணனை. கண்ணனும் ஆய்ப்பாடியில இருக்கு. கண்ணன் ஆய்ப்பாடியில இருக்கும் பொழுது கண்ணனை விடுத்து இங்க வந்து பகவான் ஸ்ரீ ராமனை ஏன் அவ இழுக்கிறா அப்படின்னாக்க, அதுக்கான வந்து காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆண்டாளே வந்து என்னன்னா முன்னாடி வந்து சொல்லியிருக்கா, கிருஷ்ணன் வந்து பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் யாரு? கண்ணனா. என்னன்னாக்க கிருஷ்ணன் வருவான், எல்லார்கிட்டயும் நன்னா பேசுவான், ரொம்ப ஆசையா இருப்பான். ஆனா அவன்கிட்ட பக்தின்னு பண்ணும் பொழுது அவன் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். அவன் இருக்க மாட்டான். இவ்வளோ ஆய்ப்பாடியில இவ்வளோ பேர் இருக்கோம், நம்ம எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு வந்து நின்னு பண்ண போறோம், அதுக்காகவாது அவன் இறங்கி வருவானா? மாட்டான். அதனால இங்க என்ன பண்றான்னா, இவ்வளவு பேருக்காகவும் இறங்காத பெருமான் கண்ணன். ஆனா ஒரு பெண்ணிற்காக, கைப்பிடித்த சீதை ஒருத்திக்காக தென் இலங்கை
தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிற்கு எப்படி கடல்ல வந்து குரங்கு சேனைகளுடைய வந்து உதவியோட செயற்கரிய செயலை புரிந்து அப்படியே இலங்கைக்கு வந்து அடைந்து அந்த இலங்கை கோமானை இலங்கையை ஆண்ட ராவணனை செற்ற வதைத்த அப்படின்ட்டு. சோ சினத்தினால் கோபம், ராமர்னாலே யாரும் கோவம்னே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா ராமன்னா மனத்துக்கு இனியான், அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியவர். ராமரை எப்ப பார்த்தாலும் நமக்குமே அவருடைய வந்து சாந்தம்ங்கிறது வந்துடும். ராமர் எப்படின்னா கோபத்தை வா அப்படின்னா ராமர்கிட்ட கோபம் வருமா, கோபமே போ அப்படின்னா கோபம் போயிடுமா. அதனால ராமர் வந்து புலன்களை எல்லாம் அனைத்தையும் அடக்கியவர். அவர் பகவான். ஆனா மானிடரா வந்த போது கூட அவர் கோச்சுண்டதே கிடையாது. கோவப்பட்டது 3 இடத்துல. ஒரு முறை வந்து சீதைய காணலங்கும் பொழுது பயங்கர கோபத்துல வந்து பஞ்சவட்டியில வந்து என்னன்னாக்க இப்ப இந்த உலகத்தையே இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப லக்ஷ்மண ஆழ்வார் அவரை சாந்தப்படுத்துற, பண்ணாதப்பா, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சுடலான்ட்டு. 2வது முறை வருணன் கடலுடைய அரசன் வழிவிடலங்கும் போது ராமேஸ்வரத்துல வந்து அவர் அப்படியே கோவப்பட்டு பாக்குறார். அந்த கோபத்திலேயே வந்து கடல்வாழிகள் எல்லாம் வந்து அப்படியே கடல் கொந்தளிக்கிறது. கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் வந்து என்னன்னாக்க கஷ்டப்படுறது. அப்புறமா வந்து கோபம் குறையறது. 3வது முறை சினத்தினால்ங்கிறது எப்ப நடக்கிறது அப்படின்னா, வால்மீகியோட யுத்த காண்டத்துல பார்த்தோம்னா ராமாயணத்துல ராம ராவண யுத்தம் ஆரம்பித்த 2வது நாள் போர்ல என்னன்னாக்க ராமர் கீழே நின்றுட்டு இருக்கார். தரையில நின்றுட்டு ராமர் வந்து ராவணனை பாக்குறார். ராவணன் வந்து நல்ல தேர்ல வந்து என்னன்னாக்க அவனுடைய படை சூழ நின்றுட்டு இருக்கான், அவரை வந்து அப்போஸ் பண்ணறதுக்கு, அவரை எதிர்க்கிறதுக்கு. அப்ப அங்க ஆஞ்சநேயர் வர, ஆஞ்சநேயர் வந்து ராமர் தரையில நின்னுட்டு இந்த மாதிரி போர் புரிஞ்சா அது ராமருக்கு அழகு இல்லையே. அதுவும் தாசானுதாசனா ஆஞ்சநேயர் எல்லாம் செய்யறதுக்கு இருக்கும் போது ராமன் கீழே நிக்கலாமா? அதனால ராமன்ட்ட சொல்றார், ராமா நீ எனக்கு மேல ஏறிக்கோப்பா, என்னோட தோல்ல ஏறிக்கோ, ஏறிண்டு நீ சண்டை போடு அப்படிங்கிறார். அப்ப வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நிறைய அனிமா எல்லா சித்திகள், அஷ்ட சித்திகள் எல்லாம் வந்து என்னன்னாக்கா ஆஞ்சநேயருக்கு உண்டு. உடனே ஆஞ்சநேயர் வந்து ராமரை வந்து தன்னோட தோல்ல தாங்கிண்டு தன்னோட உயரத்தை, தன்னோட உருவத்தை ரொம்ப பெருசாக்கிக்கிறார். பெருசாக்கிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கரெக்டா ராவணனுக்கு ஈக்குவலா வந்துடுறார். இத்தனை நாழி மட்டும் ராவணன் ராமனை அடிக்கணும்னு பாக்குறான். ஆனா இப்ப ஆஞ்சநேயர் கண்ல பட்டோன்னு அவனுக்கு எல்லாம் அவனோட மனக்கண்ல ஓடுறது. சோ இந்த குரங்கு தானே வந்தது அசோகவனத்துல சீதைய பார்த்தது, அசோகவனம் எனக்கு ரொம்ப பிரியமான வனம், அந்த வனத்தையே துவம்சமாக்கிட்டு இது எல்லாம் போராதுன்னு எனக்கே இலங்கை அரசன் எனக்கே வந்து அது வந்து எனக்கே வந்து உபதேசம் செஞ்சது, நான் பண்ணக்கூடியது தப்புன்னு எனக்கே அறிவுரை சொன்னது. பிளஸ் வந்து இலங்கைய முழுக்க கொளுத்திட்டு போச்சு. முதல்ல நான் வந்து ராமன் அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குரங்க நான் அழிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஆஞ்சநேயர் மேல வந்து ஒரு பானத்தை ஏவினான். அது மட்டும் ராமர் சாதாரணமான பானங்களை தான் விட்டுட்டு இருந்தார். ஆனா ஆஞ்சநேயர் மேல ஒரு பானம் பட்ட உடனே அவருக்கு தாங்கவே இல்லை, சினத்தினால். அப்ப அவ்வளவு ஒரு கோபம் ராமருக்கு உள்ள ஏறுறது. ஏறி என்ன பண்றாருன்னா உடனே வந்து என்னன்னாக்க எடுத்து அடிக்கிறார். பானங்கள் அப்படியே சரமழையா போறது. சரமழையா போறதுல என்ன ஆகுதுன்னா ராவணனுடைய தேர் உடைகிறது, தேரோட்டி இறக்கிறான், அவனுடைய தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் எல்லாம் அடிந்து போகின்றன, அவனுடைய 10 தலையில இருக்கக்கூடிய கிரீடம் போறது, அவன் கிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதமும் போறது. அன்னைக்குதான் ராமன் முன்னாடி ராவணன் நிராயுதபாணியா நிக்கிறான். ஒரு பானமும் இல்லாம எல்லாம் போட்டு அப்படியே நிக்கிறான். இப்ப இவன் கீழே வந்துட்டான் உடனே. ஆனா ராமர் மனத்துக்கு இனியான், எப்பொழுதுமே எந்த சிச்சுவேஷன்லயுமே அவர் தர்மத்தை அப்படியே காப்பார். அவர் வந்து என்ன சொல்றார், இன்று போய் நாளை வா, இன்னைக்கு வேண்டாம், உன்கிட்ட அஸ்திரம் இல்லாதவன்ட்ட வந்து வீரத்தை காமிக்கிறது சத்திரியனுக்கு அழகு இல்ல, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீ போ, இப்ப போயிட்டு திரும்ப வா அப்படின்ட்டு வந்து ராமன் வந்து ராவணனுக்கு சொல்ற. அந்த வார்த்தைகள் வந்து செற்ற, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. செற்றனா ராவண அன்னைக்கு முழுக்க தூங்கவே இல்லையா, அவனால நிம்மதியாவே இருக்க முடியல. அதுல இருந்து அவனுடைய இது இன்னுமே தீவிரமாயிடுது ராமனை அடக்கணும்ட்டு. ஏன்னா ராமன் ராவணனை அழிச்சிருந்தான்னாக்கா அது ரொம்ப ஈஸி, ஆனா கொன்னு இருந்தான்னா அவனுக்கு நிம்மதியா போயிருக்கும். ஆனா இங்க கொல்லாமல்
சொல்லால் கொன்று விட்டான் ராமன் அப்படிங்கிறார் கம்பர். அந்த சொல்லே வந்து என்னன்னாக்க ராவணனை வந்து கொன்னுடுத்தான். ஏன்னா இன்று போய் நாளை வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதுவே வந்து அவனுக்கு வந்து அவ்வளவு பெரிய அவமானமா இருந்தது. அதுக்கு அப்புறமா தான் வந்து என்னன்னாக்கா 10 நாள்ல வந்து அவர் இந்த 10 நாள் யுத்தத்துல வந்து ராவணனை கடைசியா மடிக்கிறார். சோ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை. கண்ணன் மனத்துக்கு இனியவன், யசோதா இருக்கா, கோபிகா இருக்கா, எல்லாரும் இருக்கும் பொழுது ராமன் என்ன மனத்துக்கு இனியான்? எதுக்கு ராமன் மனத்துக்கு இனியான்னா, ராமனோட எல்லா விஷயங்களுமே ராமனை பார்த்தா கண்ணே மூட முடியாதாம், அவ்வளவு அழகா இருப்பாராம். அதனால கம்பநாடார் சொல்றார், கண்ணன்கிறது வேணா பேர் வேணா கிருஷ்ணனுக்கு இருக்கட்டும், ஆனா நிஜமாவே அந்த கண்ணன்கிற வார்த்தைக்கு சொல்லுக்கு உண்மையான பொருள் யாருக்கு குறிக்கும்னா ராமனுக்கு தான் போகும். ஏன்னா ராமனை தான் பார்த்தானாக்க திருப்பி அந்த கண்ணை மூடவே முடியாது. அப்படி இருக்குமா ராமனுடைய கம்பீரம், அழகு, மென்மை, அவருடைய அனைத்து தன்மைகளுமே வந்து மனத்துக்கு இனிமையா இருக்கக்கூடியது. ஏன்னா ராமர் யார்கிட்ட தன்னோட சௌசீல்யத்தை காமிக்கல, எல்லார்கிட்டயும் பழகினர். சபரிக்கு மோட்சம் கொடுத்தார், ஜட்டாயுக்கு வந்து என்னன்னா ஈமக்கிர பண்ணர், தசரதனுக்கே கிடைக்காதது ஜட்டாயுக்கு கிடைச்சது. இவ்வளவு தப்பு பண்ண ராவணனுடைய தம்பி, அவனை வந்து என்னன்னாக்க சரணாகதி கொடுத்து விபீஷணனை வந்து பட்டத்துக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி குரங்குகள் கூட்டத்தோட தான் போனார், சிநேகிதம் அவளோட தான் வச்சுட்டார். வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். யாரு ராமர மாதிரி ஒரு சௌசீல்யம், தயை, எல்லாரோடையும் பழக முடியுங்கிறத ராமனை தவிர யாரால காமிக்க முடியும்? அது அத்தனையும் காமிச்சிருக்க. அத்தனையும் காமிச்சு இப்ப ராவணன் மாண்ட பின்பு கூட மண்டோதரி கூட வந்து என்னன்னாக்க ராமரை பார்த்து கோச்சுக்கவே இல்லையா. ராமனை பார்த்து கோச்சுக்காம என்ன பண்றா, அவளும் கூட வந்து என்னன்னாக்க அப்படியே ராவணனுடைய சடலம் கடக்கிறது, அதை பாக்குறதுக்காக கதறி அழுதுட்டு ஓடி வரா மண்டோதரி. வரும் பொழுது அவளோட நிழல் விழறதான், அந்த நிழல் தன் மேல படக்கூடாதுன்னு ராமர் நகர்ந்துக்கிறார். இத மத்தவா யாரும் கவனிக்கல, ஆனா மண்டோதரி கவனிக்கிறா. கவனிச்சுட்டு சொல்றா, இந்த ஒரு குணத்தினால் தான் ராமன் நிற்கிறான், நீ கீழே மாண்டு விழுந்தாய் ராவணா அப்படின்னு சொல்றா. ராமனுடைய குணம் அது வந்து எங்கேயும் வேற யாராலையும் காமிக்கவே முடியாது. அதனாலதான் ராமனை வந்து மனத்துக்கு இனியானை அப்படின்னு பாடுறான். சோ இப்ப இந்த தோழியை எழுப்பும் போது சொல்றான், இவ்வளோ சொல்லிட்டேம்மா, மனத்துக்கு இனியானை, அந்த ராமனை பாடவும் நீ வாய் தரவாய், அந்த ராமனை கூடவா நீ பாட மாட்ட? ஏன்னா ராமாங்கிற நாமம் எப்படி அப்படின்னாக்க, நன்மையும் செல்வமும் நாளும் நண்புமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேருமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, ராமா என்ற 2 எழுத்தினால். ராமாங்கிற நாமத்தை சொல்றதுக்கு கூடவா நீ எழுந்திருக்க மாட்ட? அதுக்காவது எழுந்துரு. சோ இங்க அகைன் நாம சங்கீர்த்தனத்தை பத்தி சொல்றோம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க ஷவுனக தம் நமாமி ஹரிம் பரம்னு பாகவதம் முடியறது. நாமத்தினுடைய இத வந்து ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் திருப்பி சொல்றான். அதுக்காகவாது எழுந்துரு, இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம், என்ன இப்படி தூங்கின்னு இருக்க, இப்பயாவது எழுந்துறேம்மா. பேருறக்கம்னா நம்ம சொல்லக்கூடாது மங்களகரமான விஷயம் போது, பேருறக்கம்னா எப்பவுமே உறங்கி போறது. அது என்னன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியா தூங்கிட்டு இருக்க? அந்த மாதிரி தூங்கினா கூட ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. அந்த மாதிரி தூங்குறவாளை கூட வந்து தட்டி எழுப்பி உயிர் வைப்பது ராமநாமம். அதுக்காகவாது எழுந்துரு, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க? அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ பாக்குற நம்ம எப்படி வந்து பிரபலம் அடையிறது, இவ்வளவு பேர் நம்ம மாத்து வாசல்ல வந்து நின்னுட்டு நமக்காக கெஞ்சணும்ட்டு நீ எதிர்பார்த்தியானா, அதுவும் இங்க நடந்துடுத்து, அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுடுத்து, தயவு செஞ்சு நீ எழுந்துக்கோமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை வந்து முடிக்கிறா. சோ இந்த பாசுரத்துல நாம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, நமக்கு இடப்பட்ட பணிகள் நிறைய இருந்தா கூட பாகவத கைங்கரியம், அதுக்கப்புறமா பகவத் கைங்கரியம், இது ரெண்டும் தான் ஆத்மாவுக்கு ரொம்ப 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 முக்கியமான கைங்கரியங்கள். இது ரிலேட்டடா நம்ம வந்து பாகவதத்துல வந்து என்ன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னாக்க,
பாகவத ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க 9வது காண்டத்தின் 10வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 22வது ஸ்லோகம். ராமஸ்தம் ஆக புருஷாத புரீஷ என்னக காந்தா சமஷம் அசதா பகிர்தா ஸ்வபத்தே தியக்த திரஸ்ப பலம் அத்ய ஜிக்குப்திஸ்தை யச்சாமி கால இவ கர்த்தூர் அலங்கிய வீரியக அப்படிங்கிறார். சோ பகவான் ராமச்சந்திரர் ராவணன்ட்ட சொல்றார், நீ இருக்கிறதுலயே ரொம்ப வெறுக்கத்தக்கவனா இருக்கப்பா. எப்படி ஒரு நாய் வீட்டுல எஜமானன் இல்லாத பொழுது அந்த எஜமானனுடைய சொத்தை திருடி செல்லுமோ, அது போல நான் இல்லாத தருணத்துல நீ என்னுடைய குடிக்கு என்னுடைய சொத்தான சீதையை திருடி சென்றாய். அதனால யமராஜன் தண்டிப்பதை போல் நானும் உன்னை தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ற. சோ இந்த இடத்துலயும் ராமரை பத்தி ஏன் பாகவதத்தை நிறைய கொடுக்கலன்னா, வால்மீகியே ராமாயணம் எழுதிட்டாரு எல்லாமே. அதனால வியாசதேவர் எழுதும் போது சம்ஷேப்த ராமாயணமா ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் ராமருடைய சினத்தினை வெளிப்படும் விதமாக பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் என்னுடைய இன்றைய பாசுரத்தின் விளக்கம். இதுவே யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னாக்க தயவு செஞ்சு சீனியர் டிவோட்டிஸ் சொல்லலாம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றாக இருந்தது மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, மதுபதி பேசுறேன் மாதாஜி. மாதாஜி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மாதாஜி. நீங்க லக்ஷ்மண் ஆழ்வார் 3 டைம் தான் ராமரை விட்டு இருந்தான்னு 2 புரிஞ்சுட்டு 1 ஒரு நாள் பின்னாடி பிறந்தாரு. இல்ல பிரபு, வாய் தவறி சொல்லிட்டேன். 3 நாள் பிரபு, 3 முறை கிடையாது, 3 நாட்கள். 3 நாட்கள் இருந்தா என்னென்ன மாதாஜி? 1 ஒரு நாள் ராமரோட பின்னாடி பிறந்திருக்காரு. 2வது ஒரு நாள் முன்னாடி அவருக்கு எல்லாம். அது இன்னொன்னு என்னது மாதாஜி? இல்ல 2 நாள் தள்ளி பிறக்கிறார் பிரபு. ஏன்னா ராமர், அதுக்கப்புறமா பரதர், அதுக்கப்புறமா ட்வின்ஸா வராங்க இவங்க 2 பேரும். அதனால 2 நாளைக்கு ராமருக்கு பின்னர் அவர் பிறக்கிறார். ஏன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் தான் அவருடைய நட்சத்திரம். அதனால 2 நாள் கழிச்சு பிறக்கிறார். அந்த 2 நாள் பிரிஞ்சிருக்கார். அப்புறம் இன்னொரு நாள் வைகுண்டத்துக்கு அவர் திருப்பி பரமபதம் போறதுக்கு முன்னாடி ஒரு நாள். வெரி நைஸ் உஷா. தண்டவத் பிரணாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பரா மாதாஜி. ராமாயணம் சொல்லிட்டேன். ஓகே, குட் குட். கீப் இட் அப். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றாக. ஹரே கிருஷ்ணா. ராமாயணமே கேட்ட மாதிரி இருந்தது. ராமாயணமே குட்டியா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அருமை மாதாஜி. ராமாயணம் அவங்க சொன்ன மாதிரி முழுக்க ராமாயணம் காலம்பரை கேட்டாச்சு. ஏகாதசி. ஹரே கிருஷ்ணா. அதுவும் கீதா பரமேஸ்வரி மாதாஜி பரமேஸ்வர் பிரபுக்கு அவாதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிக்ஷா குரு. அதனால அடியேனுக்கு அவளோட நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நேரம் இருந்தா அந்த மீனாட்சி மாதாஜி வேணா பாடுங்கோ இந்த பாசுரத்தை. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் ஃபாஸ்டா பாடுங்க மாதாஜி. சரி சரி, ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்டா பாடுங்க, ஏன்னா டைம் கொஞ்சம். சரி. அப்புறம் முடிஞ்சிடும். கன்று கிரங்கே கனை திளங்கற்றெருமை கன்று கிரங்கே நினைத்து முலை வழியே நின்று பாச்சோர நானைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்திலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் பெண்ணிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கினியனை பாடம் நீவாய் இனித்தான் எழுதிராய் ஈதென்ன பேருரகம் அனைத்தில்லை தாரும் அறிந்தேலோரெம்பாய்
இனித்தான் எழுதிராய் ஈதன பேருரசம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேடுரிம் பவாய்.